ஆனால் இந்த 40 நாட்கள் நாம் தியானித்த தியானத்திற்கு ஒரு முடிவுரையாக மத்தியில ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைய தியானம் அல்ல, லெந்து கால ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தொடர்ந்து தியானித்து வந்தோம். இந்த 40 நாட்களும் கற்றுக்கொண்ட காரியத்துல நான் என்ன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் எடுத்து செல்ல இருக்கிறோம் ரொம்ப முக்கியமானது. இன்னொரு புனித வெள்ளிக்கு காத்திருக்க வேண்டாம், அதுதான் என்னுடைய ஆதங்கம். யோவேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 ஒரு கரங்கள் இருக்கிற அந்த பேப்பர் அந்த வசனம் இருக்குது. யாராவது மீண்டுமாக வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவருடைய பாடுகளை குறித்து தியானித்தோம். பட்ட பாடுகள் 7 வசனங்களை தியானித்தோம். அந்த சூழ்நிலைகள்ல அவருடைய அன்பை தியானிச்சோம். அது அவருடைய மன்னிக்கும் அன்பு, ரட்சிக்கும் அன்பு, நேசிக்கும் அன்பு, சகிக்கும் அன்பு, தவிக்கும் அன்பு, நிறைவேற்றும் அன்பு, முழுமையான அன்பு தியானித்தோம். ஏனென்றால் அவர் அந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் செயல்பட்ட விதம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அதான் யோவான் 3:16 இவ்வளவாய் உலகத்தில் எவ்வளவு முழுமையாக தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணித்ததாக அவர் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அன்பை நான் எவ்வளவாய் கிரகித்திருக்கிறேன், எவ்வளவாய் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், இந்த அன்பை நான் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறேன். நிலந்து கால ஆரம்பத்துல நான் இதைத்தான் பகிர்ந்து கொண்டேன். இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புகிற அனுபவத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும். யோவேல் புத்தகத்துல இது சொல்லப்பட்டதனுடைய இந்த சூழ்நிலை என்னவென்றால், கர்த்தருக்கு விரோதமாக இயற்கை சீற்றங்களும் இன்னும் கர்த்தருடைய நாள் வருகின்ற பயங்கரமான சூழ்நிலைகள் உருவாகிற நேரத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாய் பாதுகாக்கப்படுவார்கள். கொஞ்சம் இந்த நாளின் தலைப்பிலிருந்து நான் வெளியில போறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்போ சிலுவையில் இல்லை. எங்க இருக்கிறார்? ஓகே, இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். சரியா? நம்ம அடுத்த நாளை கழிச்சுதான் உயிர் திருநாளை கொண்டாடணும் கிடையாது, என்றைக்கும் கொண்டாடலாம். ரைட்? இன்னைக்கு ஏன் நாம் இந்த புனித வெள்ளி ஆசிரிக்கிறோம் என்றால் நினைவு கூறுகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் பட்ட பாடுகளை கொஞ்சமாவது உணர்வடையும்படியாக அதை நாம் யோசிக்கிறோம். சரி, ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், ஜீவன் உள்ள தேவனாய் நம்மோடு இருக்கிறார். ஓகே, அப்ப இந்த யோவேல் புத்தகத்துல அந்த சூழ்நிலை இயற்கை சீற்றம் அல்லது ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை போகும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாய் பாதுகாக்கப்படுகிறார்கள். எப்படி பாதுகாக்கப்படுவார்கள்? யார் பாதுகாக்கப்படுவார்கள்? 4 காரியங்கள். ஒருவேளை நம்ம அந்த உபவாச ஜெபத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா 4 தலைப்பு கொடுத்து நான் ஜெபிக்க சொன்னேன். நேற்று சாயங்காலத்துல இருந்து ஜெபிப்பதற்காக ஒரு தாள் கொடுக்கப்பட்டது. அதுலயும் அந்த 4 தலைப்புகளும் சொல்லப்பட்டது. பின்னாடி போர்டில் ஒட்டி போட்டு நீங்க அப்புறம் போய் பார்த்துக்கோங்க. அது 4 தலைப்பு நான் கொடுத்தது விடுதலை, பரிசுத்தம், தேசத்தின் சேமம், ஆசீர்வாதம். இதெல்லாம் தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள உறவை தொடர்பு கொடுக்கிறதாகவே இருக்கிறது. அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம டீட்டெயிலா வாசிக்க விரும்பல. ஆனால் ஒரு தனி மனிதன் இதை அனுபவிக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் அந்த தனிப்பட்ட உறவு என்பது வரும். இதை அனுபவிக்கலன்னா அந்த உறவே எனக்கு கிடையாது. இதை அனுபவிக்கலன்னா வேற எதெல்லாம் பெரிய பெரிய காரியம் செஞ்சாலும் சரி, உபவாசத்து ஜெபித்து பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும் கிறிஸ்துவுக்கும் அந்த தனி மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பு என்பது இல்லாமலே இருக்கும். அதனால எந்த பயனும் கிடையவே கிடையாது. அப்போ இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டுடைய பாடுகளை யோசிக்கிறேன் நான்.
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த மெய்யான மனம் திரும்புதலை நான் பெற்றிருக்கிறேனா? இது யோவேல் 2ஆம் அதிகாரம் 12, 13 முதல் பகுதியில சொல்லும் பொழுது இந்த திரும்புதல், இந்த மனம் திரும்புதல் எப்படிப்பட்ட மனம், இதனுடைய இயற்கை, அதனுடைய சுவாபம் எப்படிப்பட்டது என்றால், முழு மனதோடு மனம் திரும்புகிற ஒரு மனம் திரும்புதல். It must be inward. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏற்படுகிற மனம் திரும்புதல், வெளிப்பிரகாரமான மனம் திரும்புதல் அல்ல. சிலுவையை பார்த்தோம், சிலுவையின் காட்சிகளை பார்த்தோம், சிலுவையில் ஏற்பட்ட பாடுகளை தியானிச்சோம். இவ்வளவு அன்புனாலதான் இப்படிப்பட்ட பாடுகளை பட்டார், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் என் வழியில, என் பாவத்துல நான் இப்படிதான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ இருதயத்தை கிழித்து மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஓகே, Thank you. 5:24. நான் 6வது இடத்துல போயிட்டேன். 5:24, ரைட்? உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னா, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார்? சிலுவையில் என்ன தவறு சுமந்தார்? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அக்கிரமம், மீறுதல், பாவம், அதைத்தான் சிலுவையில் அறைஞ்சார். அதைத்தான் ஆண்டவர் சிலுவையில சுமந்தார். அப்ப இன்றைக்கு இந்த மெய்யான மனம் திரும்புதலை உங்களிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்தா, நம்ம செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்துவின் உடையவர்கள், வெளியில இருக்கிறவங்களை பார்த்து சொல்லல, எங்கேயோ இருக்கிறவங்களை பார்த்து சொல்லல, நான் இயேசுவிற்குள்ள நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை, ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கிறது, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது sinful nature and its desire. அந்த ஆசை இச்சை அப்படிங்கிறது இன்னும் செய்யணுங்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற விருப்பம். ராத்திரி தண்ணி அடிச்சுட்டு அடுத்த நாள் எந்திக்கும் போது இன்னும் ஒரு நாள் தண்ணி அடிக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சாயங்காலம் சொல்லுங்க, ஆமா, இன்னும் இறங்கிறது ரொம்ப தெளிவான பார்த்து. இதுதான் அந்த ஆசை இச்சை. காலையில இருந்துச்சு இல்ல வேண்டாம் இன்னும் செய்யக்கூடாது, சாயங்காலம் கூட்டாளி இருந்தோட. அப்ப என்னன்னா, அந்த மாம்சம் அது பாவம் அப்படின்னு தெரியுது. இது பாவத்தோட வெளியில வரணும்னா யோசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், சங்கீதம் 51 வாசித்து ஆண்டவரே நம்ம அன்னையோடு கேட்கிறோம். ஆனா அந்த ஆசை இச்சை இருக்கு பாருங்க, உள்ள இன்னும் செய்யணுங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு வாரம் வச்சுக்கிறது. அப்புறம் வெளியில கண்ணு அங்கங்க சுத்தும் போது அது திருப்பி வெளியில வந்துடும், திருப்பி போய் விழுந்துட வேண்டியது. இதுதான் அவல நிலை, எல்லாரோட நிலைமைதான். மெய்யான மனம் திரும்புதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது